So hi guys, welcome back to Fresh Fruitings. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்மஸ்தலாக்கு வந்திருக்கோம். இது வந்து ஃபேமிலி ட்ரிப். So let's enjoy. Let's start. நாங்க எல்லாரும் வந்து ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இதுதான் எங்க அம்மா, பேரு வந்து லலிதா பிரியா. இது எங்க அப்பா நவீன்குமார். இது வந்து என்னோட தம்பி தர்ஷன். இது வந்து எங்களோட தாத்தா கருணாகரன். இது வந்து எங்களோட சித்தப்பா கிருஷ்ணா. இது வந்து எங்களோட சித்தி. அப்புறம் இது எங்களோட ஆயா மாதாயா. இது வந்து எங்களோட மாமா சரவணா மாமா. இது வந்து என்னோட சிஸ்டர் அதித்தி. இது வந்து எங்களோட அத்தை சுபாஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆயா கண்ணாயா. வந்து நாங்கள் செவன் அவைலபிளாக போயிட்டு அப்புறம் தான் தர்மஸ்தலம் போவோம். ஓகே, நம்ம அப்புறம் நாங்கள் நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஆடும்போது நம்ம very warm welcome to all our dear family members. Today is not just a trip. It's a celebration of love, laughter and togetherness. On this trip, there will be fun, games and a lot of food. And remember, each day will be found to everybody. Beyond the fun, this trip is about bonding because no matter where to go, the best destination is always being together as one family. Let's go family! Long journeys can be boring, but not with us alone. We have some fun games to make this ride unforgettable. Let's start. Yes, our first game is legendary. The first game is Antakshari. Yes, so start with the first game, Antakshari. Okay. Who will start the game? You can start from any song. The whole group can discuss and sing. The whole group can tell me song. Last one. Ne. This group ne. What? Last one. என்ன songs? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நிலா அது வானத்து மேல அப்படிங்கிற ஒரு பாட்டு பாட போறாங்க. 3, 2, 1, go! ஒய்யா ஒய் ஒய்யா ஒய் நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே நிலா அது வானத்து மேலே பலானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா
ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் நாங்களும் எனர்ஜெட்டிக்காகவும் நீங்களும் சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பார்க் வந்து இருக்குது, அதில் கூட நாங்கள் ஆடினோம். அப்புறம் எங்கள் சீனரி எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் நிறைய அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், நிறைய பேர்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் அங்கே கூட வச்சுருக்காங்க. இந்த சீனரி எல்லாம் ரொம்ப சைட்டாக இருக்குது. ஹோட்டல் கூட ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். அதான் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துடுச்சு. பட் இது எந்த கிடையாது, யாரோ என்கிட்ட வச்சுட்டாங்க. அது கூட சொல்லுங்க, எந்த கிடையாது. ஹாய் गाइस, பாருங்க மசால் தோசை. நைஸ். எப்படி எப்படி கை காட்டு பழைய படம். ஓகே சாட்டையால கத்தி விஜய் படமா? இல்லையா? ஓகே, அது சர்க்காரா? சர்க்கார் பழைய படம். ஒரு வாத்தியா ரெண்டு வாத்தியா? மொட்டை பாத்து மொட்டை தலைவா தலைவா படமே தலைவா. சூப்பர். பழசு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. நீங்க எல்லாம் தெரியுற மாதிரி க்ளூ கொடுக்கணும். அவர் சொல்றது கரெக்ட். நீங்க போங்க பண்ணுங்க. பழைய படம். நாயே தரக்கூடாதா? ஓகே, பழைய படம். ஒரே வார்த்தையா பழம் உரிக்கிறது. வாழைப்பழம். அதான் பழம் சொன்னா ஆமா சொல்லணும். அப்பலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ட்ரிப்பில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் மிகவும் பிரபலமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமான சரவண பிளாக்ல வந்திருக்கோம். இந்த இடம் ஜெயின் மதத்தின் ஒரு மிக முக்கிய புனித தலங்களில் ஒன்றாக இருக்குது. ஆன்மீக உணர்வு நிறைந்த இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஒரு அழகான ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மீன், பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த சரவணா பிளாக்ல போனோம். இந்த சரவணா பிளாக்ல பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு இடம் இது. இங்கே வந்து மிகவும் பிரபலமான ஒரு பாகுபலி ஸ்டாச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப ஹைட்டாக பெருசாக இருக்கும் அந்த சிலை. அந்த சிலை வந்து ஒரு சின்ன மவுண்டன் மேலே இருக்குது. அதை நம்ம மேலே ஏறி பார்க்கணுன்னா ஒரு 600 படிக்கட்டை ஏறி தான் மேலே போகணும். ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அது மலையே தெரியல. நான் கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்கை உள்ள என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. அது கீழேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதேமாரி மேலே போய் பார்க்கும்போதும் அங்கேருந்து பார்க்குற வியூலாம் செம்மையாக இருந்தது. அது நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் சூப்பராக இருக்கும்.
மேலே போனதும் அங்கே ஒரு கோவில் மாதிரி ஒரு செட்டப் இருந்தது, நம்ம ஹிந்து கோவில் மாதிரியே. அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டாச்சு பார்க்க போகணும். இதுதான் அந்த உலக புகழ்பெற்ற பாகுபலி சிலை. இது சுமாராக 1000 இயர் பிஃபோர் இந்த சிலையை ரெடி பண்ணியிருக்காங்க. இது கங்கா வம்சம் மன்னர் சாமுண்ட்ராயர் இந்த சிலையை செஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க மிகவும் சிறப்புமிக்க ஹலிபீடு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் அதன் அற்புதமான சிற்பக்கலை மற்றும் மிகவும் பழமையான கட்டிடக்கலையால் உலக புகழ் பெற்றது. ஹலிபீடு என்பது எப்படி தமிழ்நாட்டில் சேர சோழர் பாண்டியர்கள் மூவேந்தர் இருந்தார்களோ அந்த மாதிரி கர்நாடகாவில் ஹொய்சாலான்னு ஒரு அரச வம்சம் இருந்தது. அவங்களுடைய தலைநகரம் தான் இந்த ஹலிபீடு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சிற்பங்கள் தான். இப்போ இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம பிரம்மாண்டமாக சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கூட சூப்பராக இருக்குது இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள்லாம். நான் இது வரைக்கும் என்ன நினச்சிருந்தேன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரிய பெரிய கோயிலெலாம் இருக்குது, நிறைய சிற்பக்கலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த கோயிலில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் சூப்பரான கோயிலெலாம் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் இந்த கோயிலெல்லாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பாடம் சாங்ஸ்லலாம் கூட வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம பேகூஸ் ஹலிபீடுக்கு வந்திருக்கிறோம். இது
வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ஏன்ஷியன்ட் பீப்பிள் வந்து எல்லாம் அவங்களே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரே ராக்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், பாருங்க எவ்வளோ. அப்புறம் இங்கே 2 நந்தி இருக்குது. அதுக்குள்ள ஒரே கல்ல ரொம்ப பெருசாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டோம், போகணும் வேறு ஸ்பாட். நெக்ஸ்ட்டு நாங்கள் பெலூரில் இருக்க சென்னகேசவா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா சேம் லைக் அந்த ஹலிபிடி டெம்பிள் மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே இருக்க ஸ்டாச்சுஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கோயிலில் பார்த்தீங்க அது வந்து சிவன் கோயில், இது வந்து விஷ்ணு கோவில். அங்கே பார்த்தீங்கன்னா சிவன் ரிலேட்டடான சிற்பங்கள் தான் அதிகமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலைகள்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் சிமிலர் ரெண்டும் ஒரே மாதிரி ஆர்கிடெக்சரில் தான் இருக்கும். பட் சிற்பங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு இந்த கோவிலில் இருக்கிறது விஷ்ணு கிடையாது, மோகினி அவதாரம் தான் இருக்காங்க. மோகினி அவதாரத்தில் தான் விஷ்ணு இருக்கார். இந்த கோமண்டேஸ்வரர் அவர் வந்து ஜெயின் மதத்தில் மிக முக்கியமானவர். அவர் துறவு மற்றும் அமைதியின் அடையாளமாக கருதப்படுறார். அது போக இங்கே இருக்க ஒரு எலிஃபண்ட் இந்த சிற்பத்தை ஒன்று பார்த்தோம். இதை பார்த்தீங்கன்னா கல்லில் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதை பார்க்க ஏதோ மெட்டல் இரும்பில் செஞ்ச மாதிரி இருக்கும். அதில் இருக்க அந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதை வந்து குக்கி சுப்பிரமணிய டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இதை சுற்றி இருக்க மலைகளும் இயற்கையான இடமும் இது இந்த கோயிலுக்கு ரொம்ப தனி அழகை கொடுக்குது. புராணம் படி முருகன் வந்து இங்கே வாசுகின்ற நாகனை காப்பாற்ற வந்ததாக புராணம் சொல்லுது. இங்கே வந்து முருகனும் நாகமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே
கோவிலில் சாமியெல்லாம் பார்த்து பக்கத்துலேயே சிலைலாம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு கடை இருந்தது. அங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கோவிலையும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எல்லாமே தனி எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல தெய்வீகமான உணர்வும் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோயிலெலாம் பாருங்கள். வீடியோ 4 மணிக்கு அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.